கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று புதிதாய் வந்திருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து கவனிக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த இந்த ஆண்டின் கடந்த ஒரு மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஒரு மாதம் எவ்வளவு வேகமாய் கடந்து போய்விட்டது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளே பரிசுத்த நாளாக இருக்கிறது. ஆமே, நாம் பெற்ற பாக்கியம். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆராதிக்க, நன்றி செலுத்த, இந்த மாதத்துக்கான வார்த்தையை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய பந்திகளை கலந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஜீவன், சுகம், பலன், கிருபை தந்த தயவுக்காக ஒரு வார்த்தை எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நல்ல சுகம், பலன், கிருபைகளை தந்து கர்த்தர் நடத்துவாராக. ஆமே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமானவைகளை கர்த்தர் செய்து, ஆமே, கர்த்தர் தமது கையை திறந்து திருப்தியாக்கி உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. சில பிள்ளைகளுக்கு இந்த மந்த் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை, கிருபைகளை கொடுத்து நல்ல ஜெயத்தை காணப்படுவாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம். இந்த மாதம் கர்த்தர் தருகிற அருமையான வாக்குத்தத்த வார்த்தை எரேமியா 33 அதனுடைய 9வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியா 33வது அதிகாரத்தின் 9வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? ஆமென். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு கேட்கும்படி வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஆமென். இந்த வசனத்தின் முதற் பகுதி, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். It shall be to me a name of joy, a praise and an honor before all nations of the earth. Hallelujah. Who shall hear all the good that I do to them. நான் அவர்களுக்கு செய்ய போகிறது எல்லாரும் கேட்பாங்க பாருங்க. அப்படி நான் இவங்களுக்கு இப்படி ஒரு நன்மை செய்யறது 4 பேருக்கு தெரிய வர்றதுல எனக்கு மகிழ்ச்சி இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு துதி இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு நன்மை, என் தேவனுக்கு மகிமை. விசுவாசத்தோடு சத்தமாய் ஒரு விஷயம் கூட சொல்ல போறேன். எனக்கு நன்மை, என் தேவனுக்கு மகிமை. மறுபடியும் எனக்கு நன்மை, என் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அல்லது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அது 4 பேருக்கு தெரிய வரும். கண்டிப்பா தெரிய வரும். ஆமே, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ல ஃப்ளெக்ஸ்ல போட்டோ இருக்கும். ஆமா, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தா லோக்கல் சேனல் எல்லாம் போட்டோ இருக்கும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா நாங்க எங்க எடுத்து ஹல்லேலூயா. அவ்வளோ நம்ம தமிழ் சேனல் ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபுல்லா போட்டோ வரும். அப்படி போட்டோ வரும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ இல்லையோ, திடீர்னு எல்லாரும் மைக்க கொண்டு பிள்ளை கிட்ட நீட்டுவாங்க. அந்த பிள்ளை சும்மா அடிச்சு நான் வளர்ந்து சேவை செய்ய விரும்புறேன், அது செய்ய விரும்புறேன். ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனா அந்த பெற்றோருக்கு இருக்கிற சந்தோஷம் தெரியுமா? ஓ,
ஆமென். பொருளாதார நீங்களே இப்படி செய்ய போகுது. நான் உனக்கு நல்லா பாடா. ஹalleluya. ஓ ஜீசஸ். ஆண்டவர் இந்த வார்த்தையை 2 வாரங்களுக்கு முன்பதாகவே தந்தா. ஆமென். அதாவது நான் உனக்கு ஒண்ணு செஞ்சு 4 பேருக்கு அதை தெரிய பண்ணி அதுல நான் சந்தோஷப்பட போறேன், அதுல நான் மகிமை அடைய போகிறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்வேன், மகிமைப்படுத்துவேன். பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்வேன், மகிமைப்படுத்துவேன். சிறுமைப்பட்டது நிமித்தம் நீ மௌனமா இருந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் அந்த சிறுமைக்கு நீங்களாக்கி கர்த்தர் நன்மை செய்து எல்லா கண்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவர்களுக்கு செய்யும். அவர்கள்னா யாரு? அவர்கள் இந்த வசனத்தில் அவர்களும் இருக்கிறது, இவர்களும் இருக்கிறது. ஹalleluya. இந்த அவர்கள் யாருன்னா அவர் யாருக்கு செய்ய போறாரோ அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்னு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? யாரெல்லாம் இத கேட்க போறாங்களோ. ஹalleluya. அதாவது என்னெல்லாம் உண்டாகுது தெரியுமா? அவருக்கு புகழ்ச்சி உண்டாகுது, அவருக்கு கீர்த்தி உண்டாகுது, அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. கேட்கிற ஜனங்களுக்கு ஆமே பயம் உண்டாகுது. என்ன பயம் உண்டாகுது தெரியுமா? நம்மை பார்த்தல்ல பயம். ஆமே, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹalleluya. அதாவது ஒருத்தனுக்கு யாருமே இல்லைன்னு வைங்களேன், அவனை எல்லாரும் ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஒருத்தங்களுக்கு யாரும் இல்லைன்னா, இவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு வைங்களேன், மத்தளத்துக்கெல்லாம் 2 பக்கம் தான் அடி விழும். ஆனா சிலருக்கு விழுற அடியை பார்த்தா ஆமே ஹalleluya. கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. இங்க ஏதாவது ஆச்சுன்னா மேலிடத்துல இருந்து இதாகும், அங்க இருந்து இதாகும்னா அவங்களை தொட மாட்டாங்க. சில பார்த்தீங்களா, சில கார்ல வந்து அவங்க சிம்பலை ஒட்டி இருப்பாங்க. அங்கே ஏதாவது ஏதோ சம் இஷ்யூ வருது, ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருந்து அந்த கார்ல அந்த சைனை பார்த்தது, சிம்பலை பார்த்தது வெற்று ஆள் வேற. சிலர் கடன் வாங்கி கொடிய வர நாட்டிட்டு ஒரே ஓட்டம். இப்போ எந்த கட்சி இருக்கு, எடு வாங்கு, அடுத்து எந்த கட்சி மாத்து கொடிய. சிலர் பாருங்க எல்லா கொடியும் வச்சிருப்பாங்க, எல்லா கொடியும் ஏதாவது ஒண்ணு. ஆமென் ஹalleluya. ஆமென். see, ஆனா ஒண்ணுமே இல்லை, இவனுக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை அட சொல்றார். அப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பயத்தை நான் கொடுக்க போறேன். எப்படிப்பட்ட பயம் தெரியுமா? ஆமென். நான் அவர்களுக்கு செய்யும். ஆமென் ஹalleluya. ஏதுமில்லை என்ற துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும். கைகளை உயர்த்தி நம்புவே ஆமென். இந்த வசனத்தை வச்சு இன்னையில இருந்து ஒரு சிம்பிள் பிரேயரை சொல்லி கொடுக்கிறேன். நீங்க டெய்லி பண்ணுங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு மகிமை உண்டாக எனக்கு நன்மை செய்யும். ஹalleluya. என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு மகிமை உண்டாக எனக்கு நன்மை செய்யும். ஆமென். அதாவது சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுக்கிற ஜெபத்தை அப்படியே சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில மறக்காத ஒரு ஜெபம் உண்டு. என்ன ஜெபம் தெரியுமா? இயேசு தெய்வமே, என் தெய்வமே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும். ஏன்னா அப்ப நான் இதை படிக்கும் போது யாரா இருந்தேன் தெரியுமா? சின்ன பிள்ளை. ஆனா இப்ப எனக்கு யாராவது ஜெபம் சொல்லி தந்தா எனக்கு மறந்துடும். ஏன்னா நமக்கு தெரியாத ஜெபமா சரி. ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இப்படிதான் ஜெபம். அப்படி அல்ல, வசனத்தை வச்சு மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர்
எப்படி கட்டுத்தாரோ அதை சபைக்கு வந்து சொல்றேன். ஆமே. அதை வந்து நீங்க சின்ன பிள்ளை மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சாட்சி சீக்கிரம் கேட்ப. அதுக்குதான். ஆமே. ஏன் இதை சொல்லி கொடுக்குறோம்னா, ஆமா, ஏதோ இந்த மாசத்துக்கு இந்த வசனம் அப்பா முடிஞ்சுப்பா, இந்த மாசம் இந்த வசனத்தை வச்சு ஓட்டிடலாம், இனி அடுத்த மாசத்துக்கு அப்படி இல்லை. ஆமே. வார்த்தையை கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம் எப்போ பூரணமாகும் தெரியுமா? அதுல ஒரு 4 சாட்சி எழும்பி சொல்லும் போது பூரணமாகும். ஆமே. காதினால கேட்க வைக்கிறார், பேச வைக்கிறார். அந்த சந்தோஷம் பூரணமாகிறது. அது பெற்றுக்கொண்ட 4 பேர் எழும்பி, எஸ் கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பதாக நான் சாட்சியாய் நிற்கும்படி எனக்கும் என் குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தா. இந்த மாசம் எத்தனை பேர் சொல்லுவேன் நம்புறீங்க? கர்த்தர்கிட்ட சொல்ல வைப்பார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க டெய்லி இந்த வசனத்தை படிங்க. இந்த வசனத்தை கூட இன்னொரு வசனம் படிக்கணும். என்ன வசனம்? நீங்க இப்ப தர வேண்டாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 104 கேட்டதுன்னு சொன்னீங்க. 28 மறக்கவே எப்பவுமே. அதாவது ஆண்டவனுக்கு ஒரு வார்த்தை தரது அது 1ஆம் தேதி கை தட்டிட்டு போறதுக்கு இல்லை. ஆமே. சுதந்திரிக்கணும். நான் கேட்ட பல சாட்சிகள்ல 90% சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வேர்டை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. வேர்டை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தாவீது அப்படிதான், ஆண்டவரே நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அது சிறுமையில் எனக்கு அவன் என்னைக்கோ சொன்னது, கஷ்டப்பட்ட போது சொன்ன வார்த்தையை எங்க வர கொண்டு வந்துட்டார் பாத்தீங்களா? ஆமே. என்னைக்குமே இந்த வசனத்தை, அதான் வசனத்தை வச்சு ஆண்டவரே உமக்கு புகழ்ச்சி உண்டாக என்னை நினைத்தருளும். ஆண்டவரே உமக்கு துதி உண்டாக என்னை நினைத்தருளும். உமக்கு மகிமை உண்டாக என்னை நினைத்தருள். எனக்கு நன்மை செய்யும். ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா, நம்ம அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூட அந்த புகழ்ச்சியை, அந்த மகிமையை நாம எடுக்கவே மாட்டோம். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யும் போது நமக்கு நம்ம ஜெபம் ஞாபகம் வரும். ஆமே. நம்ம என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யறதுல அவருக்கு இருக்கிற சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அவர்கள், ஆமா, எனக்கு இதுல இருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமே. அதனால ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் அப்படியே உற்சாகப்படுத்தி ஆமே இந்த அவர்கள் யாருன்னு பார்க்கணும். ஆமே. நமக்கு தெரிந்ததா இருந்தாலும் இதை வந்து ஒரு விஷயம் கூட நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2வது அதிகாரத்தில் கர்த்தர் எருசலேம்ல போய் நீ செவிகள் கேட்க சொல்ல வேண்டியது அப்படி சொல்லிட்டு எரேமியாவை அனுப்புறார். இந்த எரேமியாவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். அப்போ உங்களுக்கு இந்த வார்த்தை புரியும். நீங்க ரெகுலரா பைபிள் படிக்கிறவங்க இருப்பீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது கூட இந்த மந்த் நீங்க வந்து இந்த எரேமியா புஸ்தகத்தை கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணுங்க, நல்லா வாசிங்க, அதிகமாக வாசியுங்கள். இந்த வசனத்தோடு உங்களை நீங்க அதிகமாக டிராவல் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்க ரெகுலரா படிக்கிற போர்ஷன் படிச்சுட்டு இருங்க. சில பார்க்குறாங்க, நாங்க எங்க படிக்கிறேன், நாங்க கலண்டர் அப்படி பார்ப்போம், கர்த்தர் இன்று உன்னை ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். அது 2010 உள்ள கலண்டர், அது கூட தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இன்னைக்கு எல்லாம் நாளெல்லாம் மாறி இருக்கு. மாறி இருந்தா என்ன, ஏதோ ஒரு வசனம் இருக்கும். ஆமென். இந்த கலண்டர்ல வசனம் போடுறதெல்லாம் யாரு தெரியுமா? பிரஸ்ஸுக்காரங்க. டிஃபால்ட்டா ஒரு 4-5 வச்சிருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது வார்த்தை, அதுவும் பேசும், இல்லைன்னு இல்லை. ஏன்னா அதுவும் என்கிட்ட பேசியிருக்கு, அதனாலதான். ஆனால் வந்து நம்ம வந்து அப்படியே நம்மளை தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்தில் நம்மளை வந்து சுருக்கவே கூடாது. ஆமாம். நீங்கள் இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக எரேமியா நல்லா படிங்க. ஆண்டவருடைய ஹார்ட் வந்து நமக்கு தெரியும். ஆமாம். தேவன் யார், அவருடைய ஹார்ட். கர்த்தருக்கு மகிமை. இந்த எரேமியா வந்து ஆசாரியனுடைய மகன். ஆண்டவர் எரேமியாவை எந்த ஊழியத்துக்கு அழைப்பாருன்னா தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைப்பார். இது வந்து அதாவது இந்த காலத்தில் எல்லாரும் ஒரே இதை வேலையை செய்வாங்க. அந்த காலம் அப்படி கிடையாது. தீர்க்கதரிசிகளின் ஊழியம் வேற, ஆசாரியனுடைய ஊழியம் வேற. அப்போ உண்மையில எரேமியா எதுல பழக்கப்பட்டவர் அப்படின்னா, ஒரு பாஸ்டருடைய பிள்ளை எதுக்கு பழக்கப்பட்டிருப்பான்? ஆராதனை நடத்த பழக்கப்பட்டிருப்பான், வர்ஷிப் நடத்த பழக்கப்பட்டிருப்பான். அது சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகினது. அதனால தான் எரேமியா சொல்கிறேன், நான் பேச அறியேன்னு சொல்லுவார். எனக்கு அது தெரியாது ஆண்டவர். பேச அறியேன்னா கை குழந்தை கிடையாது. எரேமியா கை குழந்தை கிடையாது. நான் இந்த விஷயத்தில் ஆண்டவர் நீங்கள் என்னை வந்து இந்த மினிஸ்ட்ரியில் வைங்க, நான் அவனை பார்த்து எங்கள் அப்பாட்ட பார்த்து பழகினதுலாம் இது.
நீங்க என்ன எங்க கொண்டு போறீங்க அப்படின்னா, தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரிங்கிறது வந்து டோட்டலா டிஃபரெண்ட். அந்த காலத்துல அவங்கள திடீர்னு மொட்டை அடிச்சிட்டு போனோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திடீர்னு அப்படி போனோம். திடீர்னு போய் அதெல்லாம் சொல்லவே ஓசியாட்ட என்ன தெரியுமா சொல்லுவார், நீ போய் ஒரு விபச்சாரியான ஸ்திரியை நேசித்துக்கொள் அப்படிப்பா. போய் செய்யணும், போய் கல்யாணம் பண்ணிட்டு வரணும். அவன் திருப்பி ஓடும்போது நீ இன்னும் போய். ஆண்டவரே, நாங்க அப்படியே பாட்டை பாடிட்டு இருந்துரும். ஆண்டவரே, இந்த மினிஸ்ட்ரி நமக்கு புரியாது. ஏன்னா இந்த தீர்க்கதரிசிகளின் மினிஸ்ட்ரிங்கிறது எப்படி அப்படின்னா, தேவனை அப்படியே பிரதிபலிக்கணும், அவருடைய ஹார்ட்டை பிரதிபலிக்கணும். ஒரு தீர்க்கதரிசி சாம்பல்ல உட்காந்தானா கர்த்தர் உட்கார்ந்தது போல, ஒரு தீர்க்கதரிசி வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுறான் புலம்புறான் அப்படின்னு. அதனாலதான் எரேமியாவின் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது சிலர் உண்மை எரேமியான்னு சொல்றாங்க அப்படின்னு. அவன் எரேமியாவுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா கண்ணீர். அது எரேமியாவின் கண்ணீர் அல்ல, அது இவருடைய கண்ணீர். ஆமென். இந்த எரேமியா வேண்டாண்டவரே, ஆண்டவரே வேண்டாம், நீ வா, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் எரேமியாவை தூக்குறாருன்னா, எரேமியாவை வச்சு அதிகமா அவர் ப்ரீச் பண்றது, ப்ராஃபஸி சொன்னது ஃபுல்லா எங்க அப்படின்னா ஆலயத்துல தான். அதுலயும் அதிகமா யாருக்கு அப்படின்னா ஆசாரியர்களுக்கு, பெரிய தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு. அப்ப ஆல்ரெடி இவர் ஆலயத்திலே பழக்கப்பட்டவர். அதனால கொஞ்சம் போல்டா இந்த ஆசாரியர்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கான தைரியம் ஆட்டோமேட்டிக் யாருக்கு வந்துடும்? ஒரு ஆசாரியனுடைய மகனுக்கு வந்துடும். புதுசா சர்ச்சினே என்ன தெரியாதுன்னு வந்து பேசுறவங்களுக்கு எல்லாம் பேச முடியும். ஆண்டவருடைய செயல் ரொம்ப ஆச்சரியமானது. உங்களை ஒரு குடும்பத்தில் பிறக்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ஒரு சூழ்நிலையில் வளர்க்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரை தப்பு பண்ணினதே கிடையாது. அப்படி சொல்றவங்க மட்டும் சச்சமா ஆமென். என் லைஃப்ல எங்க அப்பா தப்பு பண்ணிருக்கலாம், ஒருவேளை எங்க அம்மா தப்பு பண்ணிருக்கலாம், ஒருவேளை என் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணிருக்கலாம். நான் தப்பு தான். ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், என் வாழ்க்கையில இதுவரை என் ஆண்டவர் தப்பு பண்ணனதே. நம்புறவங்க மட்டும் கரங்களை சற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் இப்போ இவனை தெரிந்தெடுக்கிறார், பேசுறார், அவன் நாவை தொடுகிறார். எப்பவுமே இது ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறேன். அதாவது நம்மை குறித்த காரியத்துல கர்த்தர் நாம் பிறக்கும் முன்னமே எல்லாவற்றையும் தீர்மானித்து ஒழுங்குபடுத்திடுவார். ஆனா அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில ஓகே ஆகணும்னா நாம அர்ப்பணிக்கணும். ஆமே. அதாவது எரேமியா ப்ராஃபட் அப்படிங்கிற காரியம் எரேமியா தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னமே ஆண்டவர் சைன் பண்ணிட்டார். ஆனா அவர் எப்போ ப்ராஃபட் ஆனாரு தெரியுமா? இவர் அடுத்து அதுல சைன் பண்ணணும். ஆமே. 1வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவார் எரேமியா கிட்ட 5வது வசனத்துல, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லும் போதுதான் எரேமியா முடியாது, தெரியாது அப்படின்னு சொல்லி, தெரியாது எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. தீர்க்கதரிசிகள் லாங்குவேஜ் தெரியும்ல, நீங்க பழைய தீர்க்கதரிசன புத்தகங்கள்லாம் படிக்கும் போது தெரியும். அவங்க லாங்குவேஜ் டிஃபரெண்டா இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஓமையை வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் டிஃபரெண்டா. எனக்கு அப்படிலாம் பேச தெரியாது. எனக்கு ஆசாரியருடைய ஊழியம் தான் தெரியும். எனக்கு பாஸ்டர் லாங்குவேஜ் தெரியும் ஆண்டவர், ப்ராஃபட் லாங்குவேஜ் தெரியாது ஆண்டவர், நான் பேச தெரியாது. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் போய் நான் உனக்கு சொல்லி தருவேன், அதை அப்படியே சொல்லு. இதுக்கப்புறம் எரேமியா ஓகேங்கிறார். ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 9-10 வசனங்கள்ல, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து பிடுங்கவும் எடுக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஏற்படுத்தினேன் இருக்கு. ஆமென். தாயின் வயிற்றில் இருந்து வெளிப்படும் முன்னமே தீர்க்கதரிசியை அவர் ஏற்படுத்திட்டாரு. ஆனா எரேமியா ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அது நடைமுறைக்கு வருகிறது. அல்லேலூயா. ஒரு பாண்டுல 2 பேரும் சைன் பண்ணணும். நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சைன் பண்ணிட்டார். நாம சைன் பண்றதுக்கு டைம் எழுதிட்டு இருக்கிறோம். அதனாலதான் அர்ப்பணிப்பு. பவுல் சொல்ற, தாயின் வயிற்றில் வெளிப்படும் முன்னமே என்னை பிரித்தெடுத்துட்டார். ஆனா நான் சைன் பண்ணது எப்போ தெரியுமா? தமஸ்குக்கு போற வழியில. எப்படி பவுல் சைன் பண்ணீங்க? நல்ல சூப்பரா விருந்தெல்லாம் வச்சா? இல்ல, கண்ணில் குத்திட்டார். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள். நான் சைன் பண்ண மெத்தட் வேற. நான் 2007 சைன் பண்ணேன்.
இன்னும் நிறைய பேர் சைன் பண்ணாம ஓடிட்டு இருக்கிறீங்க. வலையில் மாட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மேல் தூண்டில் போடப்படாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி சைன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், எப்படியும் கர்த்தர் நினைச்சதுதான் நடக்க போகுது. அப்படி அல்ல. இந்த காரியத்தில் இப்போ அவர் ஏற்படுத்திட்டார். ஆனா இப்போ எரேமியா எப்போ என்னைக்கு ஓகே சொன்னாரோ அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம நாளைக்கு அர்ப்பணிச்சிருவோம், இந்த டிசம்பர்ல அர்ப்பணிச்சிருவோம், அடுத்த வாரத்துல இல்ல. இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அப்படிதான் பைபிள்ல இருக்கும். நீங்க எப்ப படிச்சு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். ஆமே, இது சொல்லணும்னு நினைக்கல, ஆனா யாருக்கோ கர்த்தர் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் யார் இந்த அவர்கள்? 2:4 வாசிங்க. எரேமியா 2:4. யாக்கோபின் குடும்பத்தாரே, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யாக்கோபின் குடும்பத்தார். இந்த யாக்கோபு யார்? எரேமியா 10:16 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இன்னும் ஆமென், புதிய ஏற்பாட்டு பார்வையில அல்லது ஆவிக்குரிய பார்வையில சொல்ல வேண்டுமானால் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நிச்சயம் உள்ளவர்கள். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இந்த யாக்கோபு யாரு? எரேமியா 31:11 வாசிக்கலாம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த யாக்கோபு யாரு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன். மல்கியா 1:1-2 வசனங்களை பார்க்கும்போது யாக்கோபு யாரு அப்படின்னா, அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். சிநேகிக்கப்பட்டவன். கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டு நம்மேல் அவர் தம்முடைய அன்பை வைத்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். ஆமா, இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம், பல சூழ்நிலையில் வந்திருக்கிறோம், பல நிலைமைகளிலிருந்து வந்திருக்கிறோம், பல கடினமான பாதைகளை சந்தித்தவர்களாக இருக்கலாம். அநேக வித்தியாசங்கள் உலக பிரகாரமான பார்வையிலே நமக்குள்ளே காணப்பட்டாலும் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவர்களை எல்லாரும் எப்படி பார்க்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா பரலோகம் ஒரே பார்வைதான். என்ன பார்வை தெரியுமா? இவர்கள் மீட்கப்பட்டவர்கள், இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மை செய்வது நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிறார், அவர் புகழப்படுகிறார், அவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மை செய்கிறது நிமித்தம் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனா புகழ்ச்சியும் கனமும் உண்டாகணும்னா அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்பதில் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். தூரத்திலிருந்து சத்தம் எடுக்கிறார்கள், கிட்ட வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்த வியாதி அப்படிப்பட்ட வியாதி. தூரத்திலிருந்து சத்தம் போடுறாங்க. இயேசு சொன்னா, நீங்க போங்க, போய் ஆசாரியனுக்கு காட்டுங்க. ஏன்னா பிரமாணம் சொல்லுகிறது, ஒருத்தன் குஷ்டம் ரோகம் ஒருத்தனுக்கு வந்துட்டுனா அவனை பாளையத்துக்கு புறம்பே வைக்கணும். அவனுக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அதை ஓகே பண்றதே யாரு தெரியுமா? ஆசாரியர். அதுக்கு ஒன்றும் சில மெத்தட்ஸ் இருக்கிறது, அதை செஞ்சுட்டு உள்ள வரணும். அதனால ஆண்டவர் சொல்லுவார், நீங்க போங்க, ஆசாரியனுக்கு உங்களை காட்ட போங்க, நீங்க போகிற வழியிலே நீங்க சுகம் கிடைக்கும். அப்படியே போறாங்க. 10 பேருக்கு சுகம் கிடைக்குது. சுகம் கிடைச்சது மீதி 9 பேரும் அந்த அவங்க ஆசாரியர்கிட்ட காட்ட போகும்போது ஒருத்தர் மட்டும் பிரதான ஆசாரியர்கிட்ட திரும்பி வரான். ஆமென். ஏன் அவங்க ஆசாரியர்கள்ட்ட காட்ட போனாங்க தெரியுமா? சீக்கிரம் ஓகே பண்ணி வீட்டுக்கு போறதுக்கு. ஆமென். ஆனா இவன் மட்டும் நினைக்கிறான், இதை அவர்ல பண்ணார். அவன் வந்து நன்றி செலுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அந்த பிள்ளைங்க சந்தோஷப்பட்டான். இப்போ பிள்ளைங்களுக்கு விரும்பி கேட்கிற காரியத்துல முக்கியமான காரியம் என்ன சொல்லுங்க போவோம்? என்ன கோரஸ்? ஆமென். மொபைல் வாங்கி கொடுக்கும். சில பசங்க வருவாங்க, அப்படி புது போன் ஜெபம் பண்ணுங்க, ஏதோ
ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். அதுக்கப்புறம் ஆளையும் காணாது, போனையும் காணாது. ஆமென். ஹல்லேலூயா. See, இப்போ பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறோம் வைங்களேன். பிள்ளை அந்த ஃபோனை பார்த்து சந்தோஷப்படுறதை பார்த்து நமக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அந்த ஃபோனை பிள்ளை தப்பா யூஸ் பண்ணுதுன்னு வைங்களேன். ஆமென். ஒரு பைக் வாங்கி கொடுக்குறோம். பிள்ளை ஸ்கூலில் போயிட்டு டியூஷன் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். பைக் வாங்கி கொடுக்குறோம். பாஸ்டர் பிள்ளைய காணல, பைக்கில் எங்கே கொடைக்கானல் போயிருக்கானா. நமக்கு என்ன உண்டாகும்? எனக்கு ஒரு நன்மை செய்யறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனால் அந்த நன்மை அவருக்கு மகிழ்ச்சியா மட்டும் இல்லை, அவருக்கு புகழ்ச்சியாக இருக்கணும், அவருக்கு மகிமையாக இருக்கணும். அதுக்காக தான் எரேமியா கிட்ட என்ன சொல்லுவார்னா, எரேமியா 1வது அதிகாரம் 10வது வசனம், பார் பிடுங்கவும் பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் கட்டவும் நாட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று எரேமியா சொல்றார். இந்த இடத்துல அந்த முதல் 4 வார்த்தையை படிக்கும் போது நமக்கு நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். ஆனா எப்படி அதை பினிஷ் பண்றார் பாருங்க, கட்டவும் நாட்டவும். ஆமென். புரியும்படி சொல்லுகிறேன், இடிப்பது அவருடைய நோக்கம் அல்ல, நம்மை நிலை நாட்டுவதே அவருடைய நோக்கம். அதே நேரத்தில் என்னை நிலை நாட்ட இடிக்க வேண்டியது அவசியம்னா அவர் இடிக்க தான் செய்வார். அவர் இடிக்கிறதே எதுக்கு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, கட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. சிலதெல்லாம் கடப்பாறையை வச்சு, அதுக்கு கடப்பாறை தானே, அதை வச்சு இடிப்பாங்க. சிலது இடியாது. உடனே என்ன தெரியுமா கொண்டு வருவாங்க? பெரிய ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து தட்டி பார்ப்பாங்க. அதுவும் சிலது இடியாது. கடைசியில் வேற வழியில் என்ன வைப்பாங்க தெரியுமா? வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. பாம்பு. ஏன்னா அவங்க மைண்ட்ல வேற ஒரு பிளான் இருக்கு. இந்த திட்டம் தெரியாதவங்க சொல்லுவாங்க, நல்லா இருந்தது. திட்டம் தெரிஞ்சவங்க லட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப இடிச்சாச்சு, அடுத்து என்னதான் நடக்க போகுது? இடிச்சுட்டாரு அவங்கள. உங்களுக்கு தான் எரேமியா 33:9 இடிச்சுட்டாரா, கவிழ்த்துட்டாரா? 4 பேட்ட தலை காட்ட முடியாம சிறுமைப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? அந்த அவர்கள் நீங்க தான். எரேமியா 33:9. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நோக்கம், அதாவது இங்க பாருப்பா, உன்னை நான் நிலைப்படுத்தணும், அதுக்கு இடிச்சுதான் ஆகணும், எனக்கு வேற வழியே கிடையாது. திடீர்னு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுவாங்க பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆகும், அதுக்குன்னு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் பார்த்தா சிலர்லாம் குடியிருப்பாங்க, சில பில்டிங் இருக்கும், அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அது என்னதான் செஞ்சாகணும்? இடிச்சாகணும். ஏன்னா அவங்க போட்ட ஸ்கீம் அதில் நடைமுறைப்படுத்தணும். உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பதிலாக இன்னொரு இடத்த கொடுப்பாங்க. சிலர் வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க. அதுக்குள்ள நான் போகலை. உடனே என்ன பண்ணுவாங்க? இவங்களெல்லாம் அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு, காலி பண்ணிட்டு அந்த இடத்துல தரைமட்டமாக்குவாங்க. தரைமட்டமாக்குனதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருஷங்கள், நம்ம ஊருன்னா சில வருஷங்கள், வெளிநாடுன்னா சில வாரங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமென். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு செங்கல் வச்சுட்டு ஒரு வாரம் லீவு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி எனக்கு ஒரு இப்பயே உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதா? முடியும்பா. ஆனா எனக்கு அந்த நன்மையில என்ன இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு 4 வயசு பிள்ளை, டேவிட் பையன் வந்து, டேவிட் அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கப்பான்னு கேட்குறான். டேவிட் பைக் வாங்கி கொடுப்பாரா? கொடுப்பாரு. டாய் ஷாப்ல நிறைய இருக்கு, நிறைய வாங்கி கொடுத்துருக்காப்ல. கண்ணு வாங்கி தாங்கப்பான்னு கேட்பான். அந்த ஏஜ் பாத்தீங்களா? உங்களுக்கு வாங்கி தர தெரியாத முடியும்பா. ஆனா அது எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கணும்.
சில பிள்ளைங்களும் பைக் வாங்கி கொடுத்து ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் ஃப்ரீயா இருக்கிறீங்களா? என்ன பைக்கு அவங்களுக்கு அப்படி சந்தோஷத்துல இல்ல, பக்கு பக்குன்னு இருக்கு. சில பசங்கள்லாம் போவாங்க பாருங்க, ஆனா பைக் வாங்கின அன்னைக்கு 40, பிரேயருக்கு அப்புறம் 60, 3 மாசத்துக்கு அப்புறம் 100, அப்புறம் 108. ஆமென். நான் சொன்ன ஸ்பீடு. எனக்கு நன்மை செய்யறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது, ஆனா அது அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, அவருக்கு புகழ்ச்சியா இருக்கணும். புகழ்ச்சியா மட்டும் இல்ல, அவருக்கு மகிமையா இருக்கணும். உன்னை இவ்வளவு நாள் இடிச்சது நோக்கத்தை இன்னைக்கு நீ அறியணுங்கிறதுக்காக, உன்னை நான் கவிழ்த்தது நோக்கத்தை, சில காரியத்தை இல்லாமல் ஆக்கினது நோக்கத்தை. நல்ல கையை தட்டி உடரபா கரபா சந்தரபா ரிம்ராத நலரியா தனரே ரிமம்ரே லரியா தனரா உடைத்தே உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீர் உண்டு, எனக்கு நீர் உண்டு. நான் கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியதே, எனக்கு நீர் உண்டு. நான் கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியதே. ஆமென், ஆமென், ஆமென். இது புரியும்படி எரேமியா 12வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 12, 14, 15, 16 வசனங்கள். இதோ நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். இடிக்கிறதுக்குன்னு சிலரெல்லாம் அனுப்புவார், ஆனா அவங்கள இடிக்க வச்சுட்டு அவங்கள என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். அது வேற, தொட்டுட்டே இல்ல. ஆமே, அதாவது பார்வோன்னு ஒருத்தன் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், 400 வருஷம் அக்கிரமத்தை சுமப்பாங்க. தேவ திட்டம் தான். பார்வோன் எழும்புனான், ஒடுக்குன்னு ஒடுக்குனான். அதுக்கப்புறம் பார்வோன் என்ன பிரச்சனை பண்ணாரு? ஞான ஸ்நானம் கொடுத்தார். ஆமென். இன்னும் எழும்பல்ல. ஹல்லேலூயா. அவன் கடைசியில் போனான். பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் எங்க போடணும் தெரியுமா? நைல் நதியில தூக்கி போடணும். அதனாலதான் இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, என்னாகமம் 1-2 அதிகாரம் நீங்க எடுக்க வேண்டாம், படிச்சீங்கன்னா ஆண்டு சொல்லுவார், 20 வயசுக்கு மேல உள்ள புருஷர்களுடைய தலையெல்லாம் எண்ணு அப்படிம்பாரு. 20 வயசுக்கு மேல உள்ள, இப்ப பிறந்ததுல 20 வயசுக்கு மேல. ஏன்னா அவ எண்ணும் போது 6 லட்சத்தி சம்திங் இருக்கிறாங்க. அதுதான் இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அப்ப கேட்கலாம், ஏன் ஸ்திரீகள் என்ன சொல்ல? இல்ல இல்ல, இதுல ஒரு சாட்சி இருக்கிறது. என்ன சாட்சி? ஒரு பிள்ளைய கூட, ஒரு ஆண் பிள்ளைய கூட உயிரோடு வைக்க கூடாதுன்னு சொல்ற இடத்துல 6 லட்சம் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து வளர விட்டிருக்கிறார். உங்களை காப்பாற்றுவது கர்த்தருடைய நோக்கமானால், உங்களை வளர்த்துவது கர்த்தருடைய நோக்கமானால், எத்தனை பார்வோன் வந்தாலும், எத்தனை சட்டங்கள் போட்டாலும், ஒன்றும் உங்கள் தீபத்தை அணைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களை தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். இனி அடுத்துள்ள வார்த்தைகளை கவனிங்கள். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். இப்ப 2 கூட்டத்தார பிடுங்கி போடுறார். ஒன்னு சத்ருவ, இன்னொன்னு யூதாவ, அவருடைய ஜனத்தை. ஆனா சத்ருவை பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டார். ஆனா யூதாவை பிடுங்கி போட்டுட்டு என்ன செய்கிறார்? 15வது வசனம், அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு. பிடுங்கி போட்ட, எல்லாரும் சொல்லுங்க, பிடுங்கி போட்ட பிற்பாடு. எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அடுத்து, நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் சுதந்திரம் இறங்குறதுக்காக. சிலர் இருக்கிறத பார்த்தா நமக்கு இன்னும் கோபம் தான்.
அதனால சில பெற்றோர் பாத்துறீங்களா, பிள்ளை வந்து அடிச்சிட்டு போட்டு மாறிப்பாங்க. ஏன்னா அவன் அடி வாங்கிறது வர கோபத்தை உண்டாக்கிட்டே என் கண்ணு முன்னாடி நிக்காத 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 டமார்னு ஒரு அடி அடிச்சுட்டு, வாடா ஐஸ்கிரீம் வாங்கலாமா, வா போலாம். நம்ம இருக்கிற நிலைமை, அதாவது ஒரு வேர்டு இருக்கும். இந்த மனாசையை குறித்து இன்னைக்கு காலைல வேதத்தை பார்த்த போது அந்த வார்த்தை என்னை ரொம்ப யோசிக்க வைத்த வார்த்தை. 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 18-19 வசனங்கள்ல மனாசையின் மற்ற வர்த்தமானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு 19வது வசனத்தை பாருங்கள். அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும், அடுத்த வேர்ட கவனிங்க, அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேலே கட்டி. ஆமென். தாழ்த்தினதுக்கு முன்னாடி வர பாவம் துரோகம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவர் எத்தனையோ வார்னிங் கொடுக்கிறார், பண்ணிட்டே இருக்கிறான். இவன் தன்னை, அப்ப ஆண்டவர் பார்த்தார் இது வேலைக்கு ஆகாது, அவனை விலங்குகளை போட்டு கட்டி அவனை கொண்டு தள்ளிட்டார். அதுக்கப்புறம் அவன் தன்னை தாழ்த்துறான். சில நிலையில நம்மளை கொண்டு வச்சதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, அவர் இறங்க விரும்புறான். சத்துருவை பிடுங்கி போட்டா பிடுங்கி போட்டதுதான். ஆமென். தாவீது சொல்றார், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழும்புவான். ஆனா உலகமே, அதாவது இஸ்ரவேலரே பார்த்து பயந்த கோலியாத் ஒரே ஒரு கல்ல, ஒரே ஒரு விசை விழுந்தார், அதன் பிறகு எழும்பவே இல்லை. ஆமென். அதனால வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில சிக்ஷை, சில சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவம் வந்த பிறகும் ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் கிடைக்குதுன்னா, உங்களை அந்த சத்துருக்களின் லிஸ்ட்ல வைக்கல, அவருடையவர்கள் லிஸ்ட்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்தை விழுந்தான், எழும்ப தாவீது எத்தனை முறை, எத்தனை இடத்துல. அதான் சொல்ல, நீதிமான் 7 தடவை விழுந்தான் அவன் எழும்புவான். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பிச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 12:15. அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அடுத்த வார்த்தை, அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி, என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டு. அதாவது என் ஜனம் எப்படி இருக்கணும், நான் ஒரு பாதையை நியமித்து இருக்கிறேன், நான் வழிமுறைகளை வைத்திருக்கிறேன், அதை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். ஆமென். என்ன கட்டப்படுவார்கள் என்றல்ல, அப்ப அவர் பிடுங்கினது எதுக்கு தெரியுமா? இன்னும் ஆழமா தோண்டி வைக்கிறதுக்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊன்ற கட்டப்படுவார்கள். நாள் நேரம் ரொம்ப ஸ்பீடா போகுது. நான் செய்திக்குள்ளே ஆக்சுவலா என்ட்ராகல. அவன் ஒரு கூட்டத்தை பிடுங்கி எரிஞ்சதோட முடிஞ்சது. ஆனா இன்னொரு கூட்டத்தை பிடுங்கி திரும்ப ஸ்ட்ராங் இல்லப்பா, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கும். நான் அவர்களை பிடுங்கி போட்ட பிற்பாடு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு செடி இருக்கு, கோவத்தில் இப்படி பிடுங்கிட்டாரு, பிடுங்கி போட்டுட்டு பார்த்துட்டு ஏங்குறாரு. ஏங்க திருப்பி அதை கையில் எடுக்கிறார். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட தூக்கி சேர்த்து கொண்ட நல்ல நேசர். கைகளை உயர்த்தி, உம்மழகான கண்கள் ஒரே ஒரு நம்பிக்கை. சில செடியெல்லாம் வெட்டி, இந்த வேஸ்ட் தேவையில்லைன்னு இருக்கிறதெல்லாம் வெட்டி சேர்த்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தீ வைக்கல. அவர் திரும்ப பார்த்தா
பார்த்து அவருக்கு என்ன வந்துட்டு தெரியுமா? ஏன்னா இந்த செடியை குறித்து அவர் மனசுல ஒரு பெரிய திட்டம். அவருடைய தோட்டங்க நம்ம. அப்படி அவர் இன்னும் இந்த செடியை பார்க்கவே இல்லையே. இவனை குறித்து நான் இப்படிலாம் நினைச்சிருந்தேன், இவன் லைஃப்ல நான் என்ன அப்படி பார்க்கவே இல்லையே. எல்லாரும் அவனை தூக்கி போட்டாங்க, நானும் தூக்கி போட்டேன், அவனுக்கு யாரும் இல்லையே. அவர் திரும்ப இறங்கி எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். என் மனசு அப்படி குழம்பிட்டே இருக்கு. ஒன்னு சொல்றேன், நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன். நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எரேமியாவை கர்த்தர் கொண்டு வரார். என திரும்ப கட்டணும். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை கேட்க போகிற யாவருக்கும் 4 வார்த்தைகளை சொல்லுகிறேன். 1 எச்சரிப்பு, 2 தண்டனை, 3 இரக்கம், 4 கிருபை. 4 சொல்லுங்க பார்க்கலாம். எச்சரிப்பு, தண்டனை, இரக்கம், கிருபை. ஆமென். எச்சரிப்பு எதுக்குன்னா தண்டனைக்கு தப்ப. தண்டனை எதுக்குன்னா நாம உணர. ஆமென். இரக்கம் எதுக்குன்னா நாம காப்பாற்றப்பட. கிருபை எதுக்குன்னா நாம் மீண்டும் உயர்த்தப்பட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரக்கத்துக்கும் கிருபைக்குள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டு நான் இதுக்குள்ள போறேன். வசனத்தை மட்டும் சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். இரக்கம் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்க தகுதி இருந்தோம், நமக்கு கிடைக்காம போகுது பாருங்க, அதுக்கு பேரு இரக்கம். கிருபை என்னவென்றால், நமக்கு கிடைக்க தகுதி இல்லாத இருந்தோம், நமக்கு கிடைக்குது பாருங்க, அதுக்கு பேரு கிருபை. சில பாக்குறீங்க, 2வது ஓகே, இந்த முதல் வந்து இடிக்குது. முதல் என்ன சொன்னேன்? நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இருந்தோம், நமக்கு கிடைக்காம போறாங்க, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இரக்கம். நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத இருந்தோம், நமக்கு கிடைக்குது பாருங்க, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபை. நாம் பைத்தியமா, இவர் பைத்தியமா அப்படின்னு தோணும். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா இப்ப சொல்றேன், நான் தண்டனை பெற்றுக்கொள்ள தகுதி இருந்தோம், நான் தீயில தூக்கி போடப்பட தகுதி இருந்தோம், நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட தகுதி இருந்தோம். அப்படி செய்யாம அதற்கு மாறா என்ன செய்யணுமோ அது செஞ்சாரு பாருங்க, அது இரக்கம். ஆமென். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது, ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான். அப்ப நேர அந்த கடன் கொடுத்தவன் கூடுறான், வா நீ கடன் எல்லாம் அடைக்க முடியலையா? அப்ப அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இவன் மனைவி, இவன் பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சு ஜெயில போடுங்க, இது பனிஷ்மெண்ட். அப்ப அவன் அந்த பனிஷ்மெண்ட் பெற்றுக்கொள்ள பாத்திரவானா இருக்கிறான். ஏன்னா அவன் கொடுத்த கடனை என்ன செய்ய முடியல? அடைக்க முடியல. உடனே அவன் கெஞ்சிறான், ஐயா இப்படியாவது சான்ஸ் கொடுங்க. உடனே அந்த எஜமான், வேண்டாடா விட்டுரு, நீ அந்த கடனை எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறா பாருங்க. அதை பெற்றுக்கொள்ள தகுதி இருந்தோம், நான் தண்டிக்கப்பட தகுதியானவன், ஆனா எனக்கு தண்டனை கிடைக்கல. இதான் இறக்கும். கிருபைன்னு என்ன தெரியுமா? பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லை, அவரை அப்பா என்று அழைப்பதற்கு அப்படி நினைக்கிறது கூட நான் தகுதி இல்லை. ஆனா தூரமாய் கிடந்த என்ன, காணியாட்சிக்கு புறம்பான என்ன கிருபையா கொண்டு வந்து தகுதி இல்லாதவனை அவருடைய ஊழியத்தை செய்ய வைக்க, அவருடைய நாமத்தை துதிக்க வைக்க. ஓ thank you Jesus. அதனாலதான் இருக்கு, பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கை போல வாக்குத்தத்தது பிள்ளைகளோ. ஆமென். நம்ம ஈசாக்கு ஹார்ன் பார்க்கும்போது அவர் சொல்றார், உன்னையும் அப்படிதான் பார்க்க வச்சிருக்கிறேன். பல நேரத்தில் ஈசாக்கு நினைச்சு கண்ணாடியில பார்த்து நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன ஒரு சந்தோஷம். பரபாசையும் அப்படிதான். ஆமென். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிறார். இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர் வார்ன் பண்றார். வார்னிங் நிக்கிறவனுக்கு தான் வார்னிங், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் வார்னிங். சிவந்த சமுத்திரத்தை கடந்தவனுக்கு தான் பிரமாணம். ஆமென் சொல்லுங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்தவனுக்கு தான் பிரமாணம், நிக்கிறவனுக்கு தான் வார்னிங். எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்லுகிறார் கொண்டு, எரேமியா 4வது அதிகாரத்தின் 14, 15, 16 வசனங்களிலே, ஆமென், எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். தானில் இருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறதே, ஒரு வார்னிங் வருதுப்பா. எப்ராஹிமின் மலைகளில் இருந்து வந்து தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது.
ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, வார்னிங் கொடுக்கப்படுகிறது. எரேமியா புத்தகம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நிறைய வார்னிங். ஆனா அதை கண்டு காணாதது போல, கேட்டும் கேளாதது போல இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டது. ஏன் வார்னிங்? எதனால எச்சரிப்பு? எரேமியா 16, 10, 11 வசனங்களிலே நீங்க பார்க்கும்போது தெரியும். ஆமா, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன், நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவம் என்ன என்று கேட்பார்களானால், நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் விட்டு விட்டார்களே என்று சொல்லு அப்படிங்கிறான். இத நீ என்னை விட்டு என் பிரமாணத்தை கை கொள்ளாம, நல்ல கவனமா கேளுங்க, இந்த வேதத்தை விட்டு விடுகிறவர்கள் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். இந்த வேதத்தை மறக்கிறவர்கள் கர்த்தரை மறக்கிறார்கள். இந்த வேதத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த வேதத்தை அந்நிய காரியமாய் எண்ணுகிறவர்கள் கர்த்தரை அந்நிய காரியமாய் கர்த்தரை அந்நிய தெய்வமாய் எண்ணுகிறார்கள். அதே போல இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். இந்த வேதத்தை சுமக்கிறவர்கள் கர்த்தரை சுமக்கிறார்கள். இந்த வேதத்தை அணைக்கிறவர்கள் கர்த்தரை அணைக்கிறார்கள். இந்த வேதத்தை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்க்கிறார்கள். இந்த வேதத்தை கனம் பண்ணுகிறவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலருக்கு பனிஷ்மெண்ட் எப்போ கிடைக்குது தெரியுமா? மன்னா வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம். அவங்க முறுமுறுத்ததும் கர்த்தர் அடிக்கல, எத்தனையோ முறை முறுமுறுத்தாங்க, அதுக்கெல்லாம் அமைதியா தான் இருந்தார். ஆனா இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்குன்னு சொன்னாங்க பாருங்க, இந்த வேதத்தை விட்டுட்டாங்க பாருங்க, கர்த்தர் விட்டுட்டார். ஆமென். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ள விட்டுட்டார். ஆனாலும் அதான் அவர் பிடுங்கி போட்ட பிறகு திரும்ப இறங்குவார். அவருடைய இறக்கம் தான் ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது. அவன் இதெல்லாம் அடையாளம். என்ன அடையாளம்? பாம்பு யார் யாரை கொத்துதோ அத்தனை பேரும் பிழைக்கிறதுக்கு ஒரே வழி, அதை பார்க்கணும். அப்ப அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படும் போது பாம்பு கொத்தப்பட்டவன் நோக்கி பார்த்து பிழைப்பான். நோக்கி பார்க்கும் போது அவனுக்கு என்ன உணர்வு உண்டாகும் தெரியுமா? என் பாவம், என்னுடைய பாவம், நான் பாவம் செய்யலைன்னா இது நடந்திருக்கவே செய்யாது, நடந்திருக்கவே செய்யாது. என் பாவம். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் மோசையினால் எப்படி வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அது போல மனுஷகுமாரன். அதன் அர்த்தம் என்ன? மனுக்குள்ள பாவம் செய்யலைன்னா அது நடந்திருக்காது. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்க வச்சிருக்க காரணம் அவர் நம்மேல் பாராட்டின கிருபை, அவருடைய அன்பு. நான் என்னை இழப்பதல்ல அவருடைய விருப்பம், நான் பிழைப்பது. எனவேதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்னிங் கொடுக்கப்படுகிறது. இவங்க எச்சரிப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். இப்பொழுது தண்டனை கொடுக்கப்படுகிறது. எரேமியா 14வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்க அதை படிக்கும் போது தெரியும். மலை தாழ்ச்சி என்று ஒரு வார்த்தை இருக்கும். எல்லா வாசல்களும் அடைக்கப்பட ஆரம்பித்து விட்டது. அது ஒரு அடையாளமாக தான் இந்த மலை தாழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெறும் மழை வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா ஃபேவர், எல்லா அனுகூல வாசல்களும் அடைக்கப்பட்ட போது இவர்கள் 2வது வசனத்தை பாருங்கள், யூதா துக்கிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிப்புல துக்கிக்கிறவன் பாக்கியவான், அவன் தண்டனைக்கு தப்புவான். எச்சரிப்புல துக்கிக்கலன்னா எதுல துக்கிக்க வேண்டி வரும் தெரியுமா? தண்டனையில. இஸ்ரவேலர்கள் எப்பொழுது பெருமூச்சு விட்டார்கள்? ஒரு புதிய ராஜா வந்து அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். 400 வருஷம் ஆகுது, ஒருத்தனாவது கத்துனானா எங்களை எகிப்திலிருந்து கொண்டு போங்க? இல்ல, தண்டனை வந்துச்சு பாருங்க. யூதா துக்கிக்கிறது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்க பாருங்க 19வது வசனம், யூதாவை முற்றும் வெறுத்தீரோ. சீயோன் நம்முடைய ஆத்மாவுக்கு அரோசிகம் ஆயிட்டோம்னா அப்படி பிரிய இல்லாம போயிட்டு ஆண்டவரே, உங்க மனசுல ஒரு லவ் இருந்துல்லப்பா, அந்த லவ் இல்லாம போயிட்டு ஆண்டவரே, நாங்கள் ஆரோக்கியம் அடைய கூடாதபடிக்கு எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. கண்டிக்கிறார். ஏன்? ஏசாயா 26:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்த ரங்க வேண்டுதல் செய்தார்கள். உங்க தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்த ரங்க வேண்டுதல்.
உள்ளம் இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்குது. வெறும் உதட்டுல மட்டும் கர்த்தரை தேடினவங்க இப்ப உள்ளத்துல இருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். ஆண்டவரே, என்னை உம்மை சரியாய் தேட வைப்பதற்கு தான் இந்த தண்டனை என்றால் இந்த தண்டனைக்காக ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரமாக நடத்துவேன் என்று எரேமியா 9:7 கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். நான் ஏன் ஜனம் பாது, நான் வேற எப்படி நடத்துவேன்? இப்படிதான் நடத்துவேன். ஆமென். எவ்வளோ பேசி பார்த்தேன், எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. எனக்கு என் பிள்ளைகளை ஒரு நிலையில வைத்து பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அந்த ஒரு நிலையில வைப்பதற்காக எனவேதான் ஆமென் இது நடுவிலும் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இவர்கள் தங்கள் மேல பனிஷ்மெண்ட் வந்ததும் அந்தரங்க வேண்டுதல் செய்யறாங்க பாருங்க, கர்த்தர் இவங்க மேல இறங்க ஆரம்பிக்கிறார். எரேமியா 31:18-19 அந்த காரியம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். அப்பா என்னை திருப்புங்கப்பா. 19 சொல்றாரு, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவிலே அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இள வயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எபிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். நான் துக்கித்து புலம்பி என்ன சொல்றேன் அவர் கேட்கிறார். வார்னிங் வரும்போது ஆண்டவரே ஆண்டவரே அப்படி நடத்திராதீங்க. இவன் எசேக்கியாவுக்கு வார்னிங் வரும்போது மாறிட்டான். எசேக்கியாவுக்கு வார்னிங் வந்துச்சு. இங்க பாரு எசேக்கியாவே, அவன் மனம் மேட்டிமே ஆயிட்டான் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா 15 வருஷம் கொடுத்தாரு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாலும் நமக்கு எப்பதான் சாவு? 15 வருஷம், இன்னும் 15 வருஷம் கழிச்சு அப்போ ஃப்ரீ ஆயிட்டார். ஃப்ரீ ஆயிட்டார். அது அப்படிதானாங்க. அதாவது மழை காலம் வரும்போது மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியாது. அதனால எதுக்கும் எல்லாம் வெளியே போறவங்க என்ன எடுத்துட்டு போவாங்க? கொடை எடுத்துட்டு போவாங்க. ஆமாம். இன்னைக்கு யாராவது கொடை எடுத்துட்டு வந்தீங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் இப்ப என்ன பெய்யாது, மழையே பெய்யாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன வராது, மழை வராது. அப்படி நம்ம மனசு சொன்னதும் சிலதெல்லாம் அப்படி விட்டுறோம் பாருங்க. இதே போலதான் இவர் மனத்தாழ்மையை விட்டுட்டாரு, மனவேட்டிமை வந்து நம்ம கடைசியில சோர்புறமா திரும்பி கடைசி இந்த திருவந்தா சரி முந்தின நாள் இருந்து அழுவோம், ஆண்டவரே ஒருவனும் நீதிமான் அல்லாததினால் அடியனை நியாயத்திற்க பிரவேசியாதியம். நம்ம இப்படியே செட் பண்ணிட்டு இருக்கிறோம். எசேக்கியா வான் பண்ணிட்டார். எசேக்கியா வான் பண்ணதும் அதுக்கப்புறம் தன்னை தாழ்த்திட்டான். அதனால அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா தலைமுறை விஷயத்துல கோட்டை விட்டான். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. இங்க வார்னிங் வந்ததுக்கு அப்புறம் அழல, வேற வழி இல்லை, சிக்ஷித்தார். பேதுருக்கு வார்னிங் வந்துச்சு, அழல. பேதுரு நீ என்ன 3 தடவை மறுதலிக்க போறேன்னு சொன்னார். பேதுரு அழுதுருக்கணும். ஏன்பா இப்படி சொல்றீங்க, ஏன்பா இப்படி சொல்றீங்க, அப்படி விட்டுறாதீங்கப்பா. அழுதுருக்கணும், அழல. ஆனா பனிஷ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அழுதான். இந்த வார்னிங்களை அழுதுட்டான்னு வைங்களேன், அவன் எஸ்கேப் ஆயிடுவான். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி வார்னிங் நம்ம விட்டுட்டு இல்லை. ஆனா சரி இப்ப பனிஷ்மெண்ட் வந்துச்சு, இப்ப அழுறான். அழும்போது அடுத்த வசனத்துல தான் ஆண்டவர் சொல்றார், எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவனுக்கு நான் எப்படி இறங்குவேன் தெரியுமா, உருக்கமாய். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில இடிக்கப்பட்டு தளர்ந்து எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய கிருபையும் உங்களை நிலைப்படுத்தி உங்களை மீண்டும் அவர் நியமித்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். எனவேதான் புலம்பல் பாடும்போது அது நடுவிலே பாடின வார்த்தை தான், ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா, முடிவு இல்லை. ஆமென். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இறங்கி காப்பாற்றி
அடுத்த கிருபையில ஸ்தாபிக்கிறார் பாருங்க. அதுதான் எரேமியா 32வது அதிகாரம் 37 முதல் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 37 முதல் 42 வரை ஆமே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுல 2 வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 41 42ல அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்துல நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து என் தேவன் சொன்ன எல்லா நன்மையும் என் மேல என் குடும்பத்தின் மேல வர பண்ணுவார். சத்தமா கைகளை உயர்த்தி ஆமென். ஹalleluya. இதுக்குதான் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும். இந்த மேட்டர்லாம் ஃபர்ஸ்டே நேபுகாத்நேச்சர் இந்த டீமுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டுனா நாங்களா கிடைச்சோம். ஆமென் ஹalleluya. ஆமானுக்கு மொர்தெக்காய் தான் அடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து டாப்ல நிறுத்த போற மேட்டர் தெரிஞ்சிருந்தா ஆமான்னு நினைச்சிருப்பேன். நானா கிடைச்சேன். ஹalleluya. ஆண்டவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிறவர், அவருடையவர்களுக்கு கிரீடத்தை பூக்க பண்ணுகிறவர். என்னைக்குமே புரிஞ்சு ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னது என்ன? உன்னை கட்டுவேன் நாட்டுவேன். இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது என்ன? இடிச்சிட்டு இருக்கிறேன். இது நடுவில் என்ன கிடைக்குது? கிருபை கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் திரும்பி வர பண்ணுவான். திரும்ப நம் மேல. காரணம் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். இஸ்ரவேலர்கள் ஆமென் மீட்கப்பட்டது ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. நாம் மீட்கப்பட்டது தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தத்தால அப்படி விட்டுருவாரா? இல்ல. ஆனா உங்க வாழ்க்கையின் பகுதியை பார்த்தா போன வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தை ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். யோபுவின் வாழ்க்கையில முதலாவது ஒரு பெருங்காற்று உண்டானது. எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு எல்லாம் இழந்த பிறகு மீண்டும் ஒரு பெருங்காற்று உண்டானது. அந்த காற்றுல யார் இருந்தா தெரியுமா? கர்த்தர் இருந்தா. ஆமே. உங்க வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பெருங்காற்று நிறைய அடிச்சுட்டு போயிட்டு இனி ஒரு பெருங்காற்று உண்டாக போகுது. எல்லாவற்றையும் திரும்ப ரெண்டத்தனையா அது கர்த்தருக்கு புகழ்ச்சியாக மகிழ்ச்சியாக மகிமையாக இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பாக்ஸ் ஜெபம் பண்ண போறோம். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்துல வச்சு ஆண்டவரே என்னை திருப்பி கொண்டு வாரும் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. ஆண்டவரே நீங்க மகிழ எனக்கு நன்மை செஞ்சீங்க. ஆனா அந்த நன்மையை வாங்கிட்டு உங்களை துக்கப்படுத்திட்டேன்ப்பா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும். திரும்ப கொண்டு வந்து நாட்டுவேன்னு சொன்னீங்க. இனி நான் அந்த நன்மையை பெற்று துக்கப்படுத்த மாட்டேங்கிற நம்பிக்கையை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அவர் செய்யணும்னு ஆசையா இருக்கிறார் சகோதரா, அவர் செய்யணும்னு ஆசையா இருக்கிறார் சகோதரி. கர்த்தர் அப்படியே செய்வார். என் தேவனே உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு மகிமை உண்டாக எனக்கு நன்மை செய்யும். எனக்கு நீங்க செய்கிற நன்மையில உங்களை தான் மகிமைப்படுத்த வேம்பா. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லும். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. விசேஷமாய் இந்த மாதத்துக்கு என்று இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்குத்தத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிழ்ச்சியும் துதியும் மகிமையும் உண்டாக நீர் எங்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொருவருக்கும் செய்து உடைய நாமத்தை உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் மகிமைப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இப்படிப்பட்ட கிரியைகளை வாழ்க்கையில காணட்டும். ஆமென். இடிக்கப்பட்டதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆண்டவரே நீர் திரும்ப கட்டி எழுப்புகிறதையும் பார்க்கட்டும்பா, பார்க்கட்டும்பா. எங்க வாழ்க்கையில நிறைய இடிக்கப்பட்டதை எங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தாங்கப்பா. இந்த இடத்துல திரும்பவும் கட்டப்படுகிறது என்பதை நீர் காண பண்ண போகிறதற்காக இதை கேட்கிற பார்க்கிற யாவருக்குள்ளும் எஸ் லார்ட் நம்ம
விரும்பி உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கோங்க. வேண்டிய சுகம் பல கிருபைகளை கொடுங்க. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் கிருபைகளை கொடுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை விசேஷமாய் கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த மாதத்தில் உள்ள எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும். வெளியூர்ல வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக்கோங்க. பிரயாணத்துல வாகனத்துல போக்கில வரத்திலும் எல்லா நிலையிலும் எல்லார் மேலும் தேவ பாதுகாவல் இருக்கட்டும். சத்துரு ஒருவரை கண் வைக்காதபடி கிருபை சுகம் பலம் ஆரோக்கியம் ஆண்டவரே ஆசீர்வாதம் எல்லாம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே கன மகிமை துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.